சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பல அவலங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருத்த கொடுமை. அதாவது முதல்லலாம் நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு 2001 இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஒரு ஃபேமஸாக இருக்கும். என்ன விளம்பரம்னா ஒரு டைரி மில்க் விளம்பரம். அது வந்து நம்ம முத்து பாஸ் ஆகிட்டான் விசேஷமான நாள் தான் ஒரு வயசான ஆளை முத்து பாஸ் ஆகிட்டான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வீடியோவை அந்த விளம்பரத்தில் காமெடியாகவும் கிண்டலாகவும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்போம். அது மாதிரி நிஜ வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் நிசாம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க ஒரு கிராமத்தில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் யாருமே படிக்கலையாமா. அதாவது 2025 இப்போ தான் அங்கே ஒரு தம்பி 10th பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தம்பிக்கு உள்ளபடியே வாழ்த்துக்கள். ஏன்னு நம்ம கிண்டலுக்கு நம்ம பேசக்கூடாது. அந்த அளவுக்கு பின்தங்கி படுமோசமான கட்டமைப்பை வச்சுருக்கிற அங்கே ஆண்ட ஆளும் அரசாங்கங்களை தான் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வெறுமனே பாஜகவை மட்டும் நீங்கள் திட்டிட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு பாஜக மேலே காழ்ப்புணர்ச்சி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லலாம். நம்மளுக்கு எதுக்கு காழ்ப்புணர்ச்சி? பாஜகவானது அனைத்து மக்களுக்குமான ஒரு அமைப்பாகவும் கட்சியாகவும் இருந்தால் நம்ம பாராட்டிட்டு போயிடுவோமே. நம்ம எதுக்கு பாஜகவை போய் கிண்டல் பண்ண போகிறோம், திட்ட போகிறோம், பாஜகவை மோசம்னு சொல்ல போகிறோம்? பாஜக அப்படி இல்லை, ஒரு பார்ப்பனர்களுக்கான கட்சியாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியாக இல்லாமல் பார்ப்பனிய ஜனதா கட்சியாக இருக்குது, பார்ப்பனிய பிராமண ஜனதா பார்ட்டியாக இருக்குது. அதனால தான் பாஜக நம்ம திட்டுறோம், பாஜக மேலே குறை சொல்கிறோம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா அந்த உத்தரப்பிரதேசத்தோட கட்டுமானம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பையன் 2025 தான் 10th பாஸ் பண்ணுறான்னா எவ்வளோ மோசமாக அந்த கிராமம் இருந்திருக்குது, உத்தரப்பிரதேசம் எவ்வளோ இருந்திருக்கு. நம்மளாம் யோசிச்சிருப்போம். எங்கள் அம்மா காலத்திலே 10th படித்தவங்க நிறைய பேர், 12th படித்தவங்க நிறைய பேர், பியூசி படித்தவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இதோட வித்தியாசமாக 2025 தான் வந்து முதல்ல அந்த தம்பி 10th பாஸ் ஆகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுன்னா அப்போ உத்தரப்பிரதேசோட கட்டுமானம் எப்படி இருக்குது, அந்த மாநிலத்தோட உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குது. ஸோ இப்போ தான் ஒரு தம்பி 10th பாஸ் ஆகிறாருன்னா அந்த உத்தரப்பிரதேசம் மற்ற வசதி, மருத்துவ வசதியில் எப்படி இருக்கும், போக்குவரத்து வசதியில் எப்படி இருக்கும், வேறு ஏதாவது சுகாதார வசதியில் எப்படி இருக்கும், வேறு தொழில்துறை சாதன வசதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 10th படிக்கிற பையன் 2025 பாஸ் பண்ணுறான்னா அந்த மாநிலமானது படு மோசத்துலேயும் மோசமாக இருக்குங்கிறது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த 10th ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அந்த பேசிக் குவாலிஃபிகேஷனே அந்த கிராமத்தில் ஒருத்தன் இப்போ தான் பாஸ் ஆகுறான்னா அந்த உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குது? அந்த உத்தரப்பிரதேசில் நடக்கிற மாடல் ஆட்சி மனுஷங்களுக்கான ஆட்சி, அது படு கேவலமான ஆட்சின்னு தான் சொல்லிக்கணும். கேட்டால் உத்தரப்பிரதேச மாடல் மாதிரி எதுவும் இல்லைன்னு இங்கே உட்காந்துட்டு ஒரு சில வெண்ணை வெட்டிக்கு ஆதன் சேனலில் உட்காந்துட்டுலாம் பேசுனாங்க. உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசாதீங்க, உத்தரப்பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது இதுன்னாங்க. பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசோட லட்சம் இப்போ தெரிஞ்சிருச்சு. 10th படிக்கிற பையனை இப்போ தான் ஒரு 10th அந்த கிராமத்தில் பாஸ் ஆகிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தியில் எத்தனையோ பேர் உத்தரப்பிரதேசிலே ஃபெயில் ஆகிருக்காங்க. இந்தியை ஒழுங்காக அங்கே இருக்க இந்திக்காரங்களுக்கே சொல்லி கொடுங்குறானா அதையும் சொல்லித்தராமல் இங்கே வந்துட்டு நல்லா இருக்க மாநிலத்தில் நீ அதை படி இதை படி 3 லாங்குவேஜை படிங்கிறாங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ இங்கே ஆல்ரெடி கல்வித்தரம் நல்லா இருக்குது. 67க்கு அப்புறம் நம்ம வகுத்த மொழிக் கொள்கை நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம எவ்வளவோ ஆங்கிலம் கற்று மேலே போயிருக்கோம். ஹிந்தி தேவைன்னா கற்றுக்கலாம். இங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற பிரச்சார சபா இருக்குது, டியூஷன் சென்டர் இருக்குது. அந்த இடத்துலலாம் போய் நம்ம சொல்லித்தராதன்னு பெயிண்ட் எடுத்து அழிக்கிறோமா, போராட்டம் பண்ணுறோமா? இல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் தேவைப்பட்டால் படிச்சுக்கிறோம், நீ திணிக்க அதை எங்கள் மேலே வலிஞ்சு கொண்டு வந்து தான் சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, 3வது மொழியை உன்னை கற்றுக்கிறது தப்பு இல்லை, நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் போய் கேட்டால் ஹிந்திக்கு மட்டும்தாங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்தியை வேணால் இப்போ கற்றுக்குவாங்க அப்படிம்பாங்க. இதை நான் ஏன் சொந்த அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். நான் வந்து நாராயணா ஸ்கூலுக்கு ஒரு அட்மிஷனுக்காக போயிருந்தேன். அங்கே 3rd லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டோம். 3rd லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு அதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏங்க ஹிந்திக்கு மட்டும்தான் டீச்சர் இருக்காங்க அப்படின்னாங்க. ஜெர்மனி நாங்கள் கேட்டோம், ஜெர்மனி இருக்கான்னு. ஜெர்மனிக்கு டீச்சர் இல்லைங்க சார், அது ரொம்ப கஷ்டம் ப்ரொவைட் பண்ணுறது, ஹிந்தி வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கடையில் போய் நீங்கள் பிரியாணி கேட்குறீங்க, பிரியாணியில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த லட்சணம் இருக்குது. ஹிந்தி ஜெர்மனி கேட்டால் ஜெர்மனி சொல்லித்தர முடியாது, ஹிந்தி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நெஹ்ரு அவரோட காலகட்டத்தில் ஒரு ரூல் போட்டாங்க. அப்போது அதாவது நார்த் இந்தியாவில் வந்து ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை கற்றுத்தரணும் அப்படின்னு. அவள் சவுத் இந்தியன் லாங்குவேஜை தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு எதையாவது இவங்க உள்ளபடியே கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? இல்லவே இல்லை. இது வரைக்கும் அங்கே ஹிந்தியை தவிர ஒரு லாங்குவேஜை தவிர எதுவும் தெரியாது. அங்கே இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா கேடும்போம் நம்மளாம் தயிரை, அதை வந்து அவங்க கருடு அப்படிம்பாங்க. அந்த ஆறுங்கிற வேர்டு சைலண்ட்டு, அதை கூட ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் அங்கே நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களெல்லாம் மைக்கை போட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பாவம்.
அந்த அளவுக்கு அரசாங்கமானது அங்கே கொடுமையாகவும் ஒரு சாராருக்கான அரசாங்கமாகவும் தான் செயல்படுது. ஸோ அப்படி செயல்படுற மாநிலத்தில் இருந்தால் பலரும் கொத்து கொத்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரவங்க அத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். ஏன் அவங்க இங்கே வராங்கன்னா, அங்கே இருக்கிற கொடுமை, எண்ணற்ற சாதிய கொடுமைகள் தாங்க முடியாமல், அடக்குமுறை தாங்க முடியாமல், ஒரு காட்டாட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது தாங்க முடியாமல் தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சில விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. அது சொல்லியிருக்கிறாங்க சில பேர். அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிருந்து இங்கே வர மக்கள் சும்மா வேலைக்கு வந்துட முடியாது. அந்த ஊரில் ஏதாவது நாட்டாமை இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் வேலைக்கு இந்த ஊருக்கு பொழப்பு தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. நம்ம வேலைக்கு போகணுன்னா ஊரில் இருக்க நாட்டாமைகிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். அந்த நாட்டாமை கட்டமைப்புலாம் இன்னும் வட இந்தியாவில் பல இடங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அங்கே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் எப்படி நடக்குது? ரோட்டில் ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தன் எப்படியெல்லாம் அடிப்பான் 3-4 ஆம்பளைங்க சேர்ந்து. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்கவே நடக்காது. கேட்டால் இங்கே அது நடக்கிறது இல்லையா, இது நடக்கிறது இல்லையாங்கிறாங்க. நடக்குது. குற்றச்செயல்கள் நடக்குது. ஜீரோ கிரைமாக எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த குற்றச்செயல்களுக்கு தக்க தண்டனையும் இங்கே கொடுக்கப்படுது, நடவடிக்கை எடுக்கப்படுது. ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது இல்லையா, எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது. அதுக்கும் தக்க நடவடிக்கைகள் இந்த அரசானது எடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட பாஜக கும்பலுக்கு கொஞ்சமாக தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கும்பல் ஆள்ற மாவட்டம் வளர்ச்சி மாநிலமெல்லாம் படு மோசமாகவும் கேவலமாகவும் தரமற்ற நிலையில், அதாவது இறந்த உடலை தூக்கிட்டு போகிற ஆம்புலன்ஸ் இல்லாமல் தோளில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அதுபோல் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டியில் சுத்தமாக ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. குஜராத் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கே இருக்க ஜிஹெச்சில் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா? அங்கே இருக்க ஜிஹெச்சை காட்டினீங்கன்னா அங்கே மருந்தும் ஃப்ரீ கிடையாது. இங்கே ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு ஃப்ரீ. அங்கே அந்த மருந்தெல்லாம் ஃப்ரீ கிடையாது. அதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அங்கே மருத்துவ கட்டமைப்பு வேஸ்ட்டு, சாலை வசதிகள் சுத்தமாக இல்லை, டோட்டல் வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லை. அங்கே தொழில்துறை சார்ந்த வசதிகளே இல்லை. அதுபோக கல்வி சுத்தம் எதுவுமே இல்லை. கல்வி நிலையங்கள் படு மோசமாக இருக்குது. அங்கே இருக்க ஸ்கூல்களை காட்டுறாங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, நீட்டாக வச்சுருக்காங்க. பலரும் இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறம் லேப் வசதி எல்லாமே பல கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா இருக்குது. இப்போ நான் தனியார் காலேஜில் படித்தேன். என் நண்பர் ஒருத்தர் என் கூட பிஇ முடிச்சுட்டு எம்இ சேர்ந்தார். எங்கள் கவர்மெண்ட் ஜிசிடி காலேஜில். நான் ஒரு நாள் காலேஜெலாம் முடித்து யதார்த்தமாக அவர் சந்திக்க போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்க்க போகலாமேன்ட்டு கூப்பிட்டா நான் ரூமுக்கு போகிறேன். அப்போ வந்து சொல்கிறேன், நம்ம ப்ரைவேட் காலேஜில் படித்தோம்டா, அங்கே இருந்த லேபு டெக்னிக்கலை விட இந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளவோ அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்கடா, பிஇக்கே நம்ம பார்க்காதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே எப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆனது எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கோ, அங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்லி மதவெறியை தூண்டியே அங்கே மக்களை கூர்தீட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படி கூர்தீட்டி வச்சாலும் இந்து மக்களுக்காக இவங்க நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா இந்துவிலையும் ஒரு சாராராக அடியாளாக பிற்படுத்தப்பட்ட மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த ஓரத்திலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான கொடுமைகள்ங்கிறது ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. குஜராத்தில் குதிரையில் போனார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் மாப்பிள்ளை கல்யாணத்தில் குதிரையில் போனாருங்கிறதுக்காக தலித் மாப்பிள்ளையை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இங்கே நடக்கிறது இல்லையாப்பான்னு கேட்குறாங்க. இங்கே சாதி ஆணவ கொலைகள் நடக்குது. அதுக்குண்டான தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. இல்லாமல்லாம் இல்லை, இருக்குது. இருந்தாலும் அது 2000 வருஷம் அழுக்கு. அதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தான் தேவைப்படும். இந்த நூற்றாண்டில் எவ்வளவோ மாறி இருக்குது தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணல. அதிகாரத்தில் எத்தனை இங்கே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க. ஏன் ஒரு தலைமைச் செயலாளரே 96 to 2001 கலைஞர் அவர்களோட பீரியடில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் எத்தனை பேர் தலித்துகள் ஐஏஎஸ் ஆகிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகிருக்காங்க, நீதிபதிகள் ஆகிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ப்பே இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்கும். சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். பேருக்கு சொல்லுவாங்க ராம்நாத் கோவிந்த் தலித்தனாங்க ஜனாதிபதி முதல் குடிமகனாக்குறாங்கன்னு. ஆனால் அந்த முதல் குடிமகனுக்கு வட இந்தியாவில் நடந்த நிலைமை என்னென்னா, ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியில் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில் போனோன்னே அவர் நின்று இடத்த தண்ணி ஊற்றி கழுவி விட்டாங்க. இதே தமிழ்நாட்டில் அத்திவரதர்னு ஒரு தரிசனம் பண்ண வந்தார். அத்திவரதர் தரிசனம் பண்ணும்போது அவரை உள்ளே கூப்பிட்டு போய் முதல் மரியாதை செஞ்சு வச்சாங்க தமிழ்நாட்டில். அதுதான் பெரியார் மண். ஸோ அங்கே தான் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். பாஜகவான அந்த தலித்து நாங்கள் ஜனாதிபதி ஆக்கணும்னு சொன்னோம். அந்த தலித்துக்கு உண்டான மரியாதை இல்லை. பழங்குடி மக்களை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கணும், திரௌபதி முர்முங்கிறாங்க. அவங்க ஜனாதிபதி ஆக்கணும். ஒரிசாவில் அவங்களோட மாவட்டத்துக்கே கரண்ட்டு கொண்டு வராங்க. அப்படின்னா வட மாநிலமான ஒரிசாவில் எவ்வளோ பின்தங்கி இருக்குதுன்னு நீங்களும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள புது கட்டடம் பார்லிமெண்ட் திறக்கிறப்போ ஒரு பழங்குடி பெண், விதவை பெண் அப்படிங்கிறதுக்காக அவங்கள புறக்கணிச்சாங்க. அது ஒரு சனாதான போக்கு. ஸோ பாஜகவானது எப்படியெல்லாம் கேம் ஆடுது பாருங்கள். கேட்டால் நாங்கள் பழங்குடி ஒருத்தரை
தலைவராக்கிட்டோங்க. இப்போ பழங்குடி ஒருத்தரை பட்டியல் ஒருத்தரை தலைவராக்குறது பிரச்சனை இல்லை, அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க தான் பிரச்சனை. எல்முருகனை தலைவராக்கிட்டா எல்முருகனும் எல்முருகன் குடும்பமும் தான் நல்லாயிருக்கும். அருந்ததியர் மக்கள் அருந்ததியர் சமுதாயம் எப்படி இருக்கும், அந்த சமுதாயத்துக்கு உண்டான என்ன நல்லது செஞ்சீங்கன்னு கேட்டால் அந்த சமுதாயத்தை குழியில் தள்ளக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க நீட்டுங்கிற பேரில். நம்ம இங்கே வந்து நீட்டெல்லாம் தேவையில்லை, எல்லாரும் மருத்துவம் படிங்கன்னு சொல்லி அருந்ததியர் மக்களுக்கும் 3% இடம் ஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் குழிதள்ளும் விதமாக நீட்டை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரேன், நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி மனநிலையானது படு மோசமான மனநிலை. எதற்காக இதை நம்ம சொல்கிறோம்னா, ஆர்எஸ்எஸ் இன்றைக்குமே ஒரு சார அரசு எந்த இயங்கும்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம்னா, அதாவது அன்றைக்கு இருந்த காலத்தின்படி பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பனியத்தோட சனாதானத்தோட மனு தர்மத்தோட ஒரு நோக்கம். அந்த மனு தர்மத்தையும் அந்த சனாதானத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஒரு செயல் திட்டம்னா, போலியோ ஒரு எதிரியை காட்டணும். அதுதான் இஸ்லாமியர்களை போலியோ எதிரியாக காட்டுவாங்க. பார்த்தீங்களா, இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கான எதிரிகள், இந்துக்களே ஒன்றிணையுங்கள் அப்படிம்பாங்க. ஆனால் இந்துக்களில் எல்லோரும் சமமானு கேட்டால் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இவங்கள் தான் படிக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ யார் எதில் கை வச்சா யாரை டேமேஜ் பண்ணலாங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பாஜகவானது கல்வியில் கை வைப்போம்னு சொல்லிட்டு கல்வியில் கை வச்சுருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சிகளுக்கெல்லாம் இப்போது 3வது வந்து கம்மி மார்க் வாங்கினா 3வதுல ஃபெயில் பண்ணுவோம்பாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வருஷம் படித்தா தான் அறிவு வளரும்பாங்க. எந்த ஒரு தேர்தலையுமே நின்று போட்டு ஜெயிக்க முடியாத ஒரு நபர் தேர்தலில் நிற்க கேட்டால் எனக்கு செலவு பண்ணுற காசு இல்லைன்னு சொல்லிட்டு நியமன எம்பி பதவி வாங்கிட்டு போய் உட்காந்தவங்களுக்கு இதுதான் தெரியும். இவங்க தைரியமாக தேர்தலில் நின்று ஜெயிச்சு போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி போயிருக்கலாம்ல. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் விவரமாக சூத்திரர்களான தமிழிசை சவுந்தரராஜனையும் அண்ணாமலை அவர்களையும் நயினாரையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவங்க விவரமாக பேக்கில் போய் நியமன எம்பி போஸ்ட் வாங்கி உட்காந்துக்குவாங்க. கேட்டால் என்கிட்ட செலவு காசு இல்லாமாங்க. இவங்க நிதியமைச்சர், இவங்க கையில் தான் காசு கொட்டி கிடக்குது. இந்த 5 வருஷத்துலையும் 10 வருஷத்துலையும் பாஜக பண்ண அயோக்கியத்தனம் நிறையா இருக்குது. எல்லா காசே இல்லைங்கிறாங்க. எல்லா கட்சி எம்எல்ஏவை எம்பி விலைக்கு வாங்கி எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியவே கவுத்துருக்குறாங்க. பல ஊழல் வேலையில் செஞ்சுருக்குது இந்த பாஜகவானது. அப்போது இவங்க நியாயமான கட்சி நேர்மையான கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் ஆண்ட காங்கிரஸோட சொத்து மதிப்பு வந்து 900 கோடி தான் இருக்குது. இவங்களுக்கு 6000 கோடிக்கு மேலே இருக்குது. கணக்கில் காட்டினது மட்டும் இல்லை, கணக்கில் காட்டாதது எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாஜகவானது ஒவ்வொரு டைமுமே தன்னுடைய அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா நிசாம்பூர் விஷயம், அது ஒன்றே சாத்தியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிசாம்பூரில் இப்போ தான் ஒருத்தன் 10th பாஸ் ஆகிறான்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், அந்த மாநிலம் எவ்வளோ பின்தங்கி இருக்குது. உத்தரப்பிரதேசம் மனிதர்கள் வாழக்கூடிய மாநிலமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் விளக்கமாக ஒரு ஃபோனில் ஷார்ட்ஸோ ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸில் ஏதாவது ஸ்க்ரால் பண்ணும்போது நார்த் இந்தியா ஷார்ட்ஸ் வரும். அப்போ ஒரு வீட்டில் செங்கல் வச்சு பூசியிருப்பாங்க, உள்ளே பூச்சி வேலை செஞ்சு பட்டி பார்த்து பெயிண்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதி தான் பூசணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை அந்த இடத்துல அப்படியே இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பார்ப்பனன் மட்டும்தான் 2 வீடுக்கு மாடி வீடு கட்டணும், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டணும், அவங்களுக்கு கீழே தான் அடுக்கு கம்மியாக கட்டணும், தலித்தாக இருக்கவங்க ரொம்ப கம்மியாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி உத்தரப்பிரதேசில் ஃபாலோ செஞ்சுட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலித்துகள் கல்யாணத்தில் தலித்துகள் குதிரையில் போகக்கூடாது அப்படிங்கிற விதியெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நார்த் இந்தியாவானது இவ்வளோ பின்தங்கி இவ்வளோ மோசமாக நம்மளோட 50 வருஷம் பின்தங்கி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோ, நீங்கள் சொல்கிறத படிங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் சொல்கிறத பண்ணால் கல்வித்தரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்திலாம் எந்தளவுக்கு கல்வித்தரம் வாழுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. டெல்லி மாடல்மாங்க. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சது வேறு ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணது தானே தவிர வேறு எதுவுமே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தானாக தோன்றி அவர் செய்யவே இல்லை. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மற்ற உள்கட்டமைப்பு வசதிக்கும் இவ்வளோ ஒரு அதிகப்படியான கவனத்தை செலுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடானது ஆரம்ப காலத்துலேருந்தே திராவிட இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வெள்ளைக்காரர் காலத்தில் ஐசிஎஸ் போஸ்ட் இருந்துச்சு. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்தியர்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னாங்க. அத்தனை மாநிலம் சரி நல்லா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதில் எத்தனை நான் பிராமின், எத்தனை பிசி, எத்தனை எம்பிசி, எத்தனை எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு ஒதுக்குவீங்க, எத்தனை சிறுபான்மைகளுக்கு ஒதுக்குவீங்க, இதையெல்லாம் கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லி முதல் தமிழ்நாடானது தான் அவங்களை கேள்வி கேட்டுச்சு. இந்த கேள்வி தான் ஆர்எஸ்எஸ் கண்ணில் விழுந்த ஒரு மிளகாத்தூள். ஸோ நம்ம அப்படி கேள்வி கேட்டனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம். நார்த் இந்தியாவானது எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த தம்பியை குற்றம் சொல்ல முடியாது. அவங்களோட தாயார் அழுகிறாங்க 10th பாஸ் ஆனதை ஒரு பெரிய சாதனை நினைக்கிறாங்க. உள்ளபடியே அது அவங்களுக்கு பெரிய சாதனை. ஏன்னா அந்த மாதிரி பாஜக மாதிரி ஒரு மோசமான அரசாங்கம் இருக்கிற மாநிலத்தில் அது பெரிய சாதனை தானே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாதிரி
படு மோசமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது ஒரு காட்டாட்சி. யார் எதிர்த்து கேள்வி கேட்டால் வீட்டுக்கு புல்டோசரை விட்டு வீட்டை இடிக்கிறது எவ்வளோ கேவலமான வேலை. வீடுங்கிறது ஒருத்தரோட உழைப்பு, வாழ்நாள் உழைப்பு. ஸோ அந்த வீட்டை புல்டோசரை விட்டு இடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ மோசமான வேலை. இந்த புல்டோசரை தூக்கிட்டு அமெரிக்காவில் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அரசாங்கம் வான் பண்ணணும்னா பேசாமல் புல்டோசரை கொண்டு போய் ஓரமாக நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த சங்கி கூட்டமானது எங்கே போனாலும் திருந்தாது. தனக்கு உண்டான இந்த அசிங்கமான வேலையை, அயோக்கியத்தனமான வேலை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா பலர் வீடுகளை புல்டோசரால் இடிக்கப்பட்டிருக்குது. அதாவது இவங்க ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுவாங்க, அவங்க மேலே புல்டோசர் இடிக்கப்பட்டிருக்குது. அதாவது ரோட்டில் போகிற வர முஸ்லீம் ஃபேமிலிகளெல்லாம் அடிக்கிறது, ரோட்டில் யாராவது கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்கள போய் அடிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மாடல். வட இந்தியா ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது. அதாவது இங்கே வானதி சீனிவாசன் சொல்லுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முதல் மாநிலம் ராஜஸ்தான், 2வது உத்தரப்பிரதேஷ், 3வது மத்திய பிரதேஷ், 4வது மோடி அவர்களோட குஜராத். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டாப் 10ல் பிஜேபி மாநிலங்கள் தான் இருக்குது. ஸோ இது நம்மளோட அக்காவுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்படி இருக்கையில் இவங்கெல்லாம் நம்மளுக்கு புத்தி சொல்லலாமா அப்படிங்கிறது தான் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கணும். ஸோ ஆர்எஸ்எஸோட அயோக்கியத்தனத்தை நம்ம பல வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோலையும் நான் மேற்கொண்டு சொல்லிடுறேன் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆனது எவ்வளோ மோசமானதுன்னு. அது மட்டும் இல்லாமல் விருப்பு இல்லாமல் பாருங்கள் பாஜக என்னென்ன செஞ்சுருக்கு இந்த 10 வருஷத்துலன்னு. ஒன்றுமே இல்லை. நம்ம பாக்கெட்டில் கையை விட்டு நம்ம வரியை பிடுங்கிட்டு போனது மட்டும்தான் மிச்சமே தவிர வேறு எதுவுமே இவங்க செய்யவில்லை. மக்களை, சிறுதொழிலை இவங்க நாசம் பண்ணியிருக்கிறாங்க. வரிங்கிற பேரில் மக்கள் முதுகில் சுமை ஏற்றி வச்சு வேறு எதையுமே பாஜக இது செய்யல. சேட்டா வளர்ச்சிமாங்க, வளர்ச்சியே இல்லை. பாஜக ஆட்சியில் வீழ்ச்சி தான். ஏன்னா மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பீரியடில் அமெரிக்காவில் அத்தனை பிரச்சனை வந்தப்போ மன்மோகன் சிங் ஸ்டெடியாக கொண்டு போனார் பொருளாதாரத்தை. அதுவும் இல்லாமல் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி விட்டு இறங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்ன இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க, திட்டுறீங்களா, நான் போனோன்னு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுவீங்க பாருங்கன்னாரு. உண்மையிலேயே அது வருத்தம் தான். ஏன்னா அது மோசமான பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு. மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் இப்போ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம். ஸோ பாஜக எவ்வளோ மோசமான கட்சி, ஆர்எஸ்எஸ் எவ்வளோ மோசமான அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்து வெறுப்பெல்லாம் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். உங்கள் அறிவை வச்சு சிந்திங்க, பாஜக சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வழி பிறக்கும். பாஜக விட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்லது. அடுத்த காணொலியில் இன்னும் பல தகவல்கள் பாஜகவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசலாம். மறக்காமல் சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.